ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸோட பேர் த பர்ஃபெக்ட் கப்புள். இந்த சீரீஸில் இருக்க கேரக்டர்ஸ் யாருன்னா ஒரு அம்மா, அப்பா, அவங்களுக்கு 3 பசங்க. முதல் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவரோட ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 2வது பையனுக்கு இப்போ தான் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற டின்னரில் ஒரு சம்பவம் நடக்கும். அதுதான் இந்த மொத்த சீரீஸோட கதையே. 3வது பையனுக்கு இப்போ தான் 18 வயசு ஆக போகுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக போகிற இவங்களோட 2வது பையன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். இவங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சதுனால அவனை அவங்க கூடவே தங்க வச்சு அவங்க பையன் மாதிரியே பார்த்துப்பாங்க. இவங்களோட அம்மா ஒரு ஃபேமஸான ரைட்டர், நிறைய புக் எழுதி அதை பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு நாள் ஒரு பொருளை தேடுறப்போ டைமண்ட் பதிச்ச தங்க பிரேஸ்லெட்டோட பில்லை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பில்லில் அவங்க ஹஸ்பண்டோட பேர் தான் இருக்குது. இவங்க வீட்டில் இருக்க யாருக்கும் அவர் அந்த பிரேஸ்லெட்டை வாங்கலை. அப்போ இவருக்கு ஏதோ அஃபேர் இருக்குது அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் அதெல்லாம் வெளியே வராமல் பார்த்துக்கிறது இவங்க தான். ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலியாக இவங்க வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறைச்சு மீடியா முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி அப்படிங்கிற இமேஜை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இப்போது இவங்களோட 2வது பையனோட மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு டின்னர் பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டி நடக்கிறது ஒரு ஐலாண்டில், அங்கே இருக்க ஒரு பெரிய எஸ்டேட்டில். அதுக்கு பக்கத்துலேயே பீச்சும் இருக்கும். இவங்க எஸ்டேட்டை தவிர ரொம்ப தூரத்துக்கு எந்த வீடுமே இருக்காது. டின்னர் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகி நல்லா தான் போயிட்டுருக்கு. ஃபேமிலி அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் இவங்க இந்த பார்ட்டிக்கு இன்வைட்டே பண்ணியிருப்பாங்க. கல்யாணமாக போகிற பொண்ணு சைட்லேருந்து 3 பேர் தான் வந்திருப்பாங்க. கல்யாண பொண்ணோட அம்மா, அப்பா, அப்புறம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பொண்ணு பையன் 2 பேர் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கும். அதை மறைச்சு தான் இவங்க நல்லா இருக்க மாதிரி நடிச்சிட்ருப்பாங்க. பார்ட்டிலாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. கல்யாண பொண்ணு அவங்களோட விண்டோவிலேருந்து பீச் தண்ணியில் ஏதோ மிதக்கிறத பார்க்குறாங்க. கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒரு பாடி இருக்குது. இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பார்ட்டியில் இருக்க யாரோ தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். ஏன்னா அது சூசைட் இல்லைன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கடலில் செத்து மிதக்கிற பாடி யாரோடதுன்னா கல்யாண பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டோடது. நேற்று நடந்த டின்னர் பார்ட்டியில் வந்த கெஸ்ட் எல்லாரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஐலாண்ட்லேருந்து யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. பையனோட ஃபேமிலி என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒன்றா இருக்கிறதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா இவங்களுக்குன்னு பரம்பரை சொத்து நிறையவே இருக்குது. ஆனால் அது எப்போ இவங்க கைக்கு வரும்னா அவங்களோட பசங்க எல்லாருக்குமே 18 வயசு எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் வரும். அந்த 3வது பையனுக்கு இப்போ தான் 17 வயசு நடந்துட்டுருக்கு. அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களோட சொத்து கிடச்சிரும். அதுக்காக தான் இவங்க இன்னும் இந்த ஃபேமிலியில் இருப்பாங்க. இவங்க ஃபேமிலியில் இருக்க யாரோ தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுக்கு பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தமிழ் டப்லே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.